1571 ஆண்டு திருத்தந்தை 5வது பத்திநாதர் அவர் சொல்றாரு, லெபன்டோவில் ஒரு மிகப்பெரிய போர் ஏற்பட போகிறது. ஆகவே கிறிஸ்தவர்கள் அனைவரும் அருள் நேர்ந்த மரிய வாழ்க இந்த 2வது பகுதியோடு சேர்த்த இந்த புதிய ஜெபத்தை தொடர்ந்து ஜெபியுங்கள், வெற்றி கிடைக்கும் என்று சொன்னார். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எதுக்கு திருத்தந்தை 5வது பத்திநாதர் இந்த ஜெபமாலை ஜெபத்தை இந்த போருக்காக ஜெபிக்க சொன்னார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா அவரும் புனித டாமினிக்கினுடைய சபையில் வந்தவர். புனித டாமினிக் எப்படி ஆல்பிஜென்சியன்ஸுக்கு எதிராக, தப்பிறை கொள்கையாளர்களுக்கு எதிராக இந்த ஜெபமாலை ஒரு வல்லமையின் ஆயுதமாக பயன்படுத்தி வெற்றி பெற்றாரோ, அதே போல் இன்றைக்கும் இஸ்லாமிய தப்பிறை கொள்கைக்கு எதிராக நாம் இந்த ஜெபமாலையின் மூலம் வெற்றி பெற முடியும் என்று திருத்தந்தை நம்பியதினால்தான் அதை ஜெபிக்க சொன்னார். மிகப்பெரிய வெற்றியை மக்கள் கண்டார்கள். பிரியமான என் சகோதர சகோதரிகளே, உங்களை எதிர்த்து பல இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள் வரும் பொழுது ஜபத்தின் வல்லமை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நீங்கள் ஊக்கமாக, ஆர்வமாக, நம்பிக்கையோடு ஜெபிக்கிற ஜபங்களுக்கு ஆண்டவருடைய இல்லத்தில் பலன் உண்டு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இறை வார்த்தை அடிப்படையாக கொண்டு நீங்கள் ஜெபிக்கிற பொழுது அதற்கு வல்லமை உண்டு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இதையெல்லாம் உணர்ந்தவர்களாய் தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். காட் பிளஸ் யூ.